எஸ் இப்போ பாரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q. இந்த சார்ஜ்னால ஆர் டிஸ்டன்ஸில் என் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? எனி டிஃபிகல்ட்டி? சப்போஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஃபென்டாஸ்டிக் மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, அதையும் நான் சொல்லிடுறேன். கே Q1 சப்போஸ் இந்த பாயிண்ட்ல என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது சம் Q2, அப்போ என்ன ஆயிரும்? கே Q1 Q2 பை ஆர். சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் போடு, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் போடு. இனிஷியலுக்கு முன்னாடி சார்ஜ் வேல்யூ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் போடுன்ற, எதுக்கு முன்னாடி நீ கேட்குற? யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து யோசிப்பேன், பாசிட்டிவ் தான் சப்ஸ்டிட்யூட், இது என்ன பெருசாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படின்னா இது ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணணும்? பாசிட்டிவ். அப்போ சப்ஸ்டியூட். அதுதான் தேங்க்யூ சொன்னேனே. நான் தேங்க்யூ சொன்ன திட்டினேன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் வித் சைன். ஏன் சைனோட சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஏன்னா ஸ்கேலர் குவான்டிட்டி. வெக்டராக இருந்தால் சைன் இல்லாமல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பிரெயினை வச்சு டைரக்ஷன் போட்டுக்கலாம். கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கு. அங்கே என்ன பண்ணோம் முகேஷ்? இருக்கிறது ரெண்டு வேலை. சரியா? இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம்ஸ் ஆஃப் சார்ஜ். அங்கே நல்லா பாரு, அங்கே சப்போஸ் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறேன், நான் என்ன பண்ணுவேன்? இது பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ இந்த டைரக்ஷன், நெகட்டிவாக இந்த டைரக்ஷன். இங்கே அந்த மாதிரி எந்த கர்மமும் கிடையாது. இதுக்கு நடுவில் ஆங்கிள் என்ன தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஸ்கேலார் குவான்டிட்டி எழுதிடுவோம். இது போத் ஆர் ஸ்கேலார். ஓகேவா? இது ரெண்டு என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. சரி, அப்போ நல்லா பாரு, இந்த சார்ஜ்னால இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? இந்த சார்ஜ்னால இங்க இருக்க பொட்டன்ஷியல் V is equal to என்ன பார்த்த? K சார்ஜ் வந்து Q1, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? புரியுதா? சம்ப செகண்ட் சார்ஜ்னால KQ2 by R2. தேர்ட் சார்ஜ்னால எவ்வளோ இருக்கும்? KQ3 by Q3. R3. கரெக்டா? இப்போ சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் போடணுமா இல்லை? எப்பயுமே பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ். அப்போ இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்கும்? கரெக்டா? இந்தா இந்த ஹோல் இன்டெகிரல் dk. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்ன சம்மேஷன் bro? இதெல்லாம் வேணாம் bro. for I is equal to 1 until I is equal to n qi by ri. for loop. do while வேணுமா? do until I is equal. ஸ்டூடண்ட்ங்கற பேர்ல இப்பலாம் பேச கூடாது bro. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு வந்தீங்க இல்லையா 9th? என்ன மேடம் டெலீட்டடு? இங்கே வாங்க. சப்புன்னு அடிச்சேனா நடத்தினது நான் டெலீட்டடு. அதாவது இந்த டெலீட்டடுங்கிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு யாரும் ஏற்றி விட்டாங்க. எது கேட்டாலும் டெலீட்டடா. சரி, நல்லா பார்த்தேன்னா MHRDயா? MHRD தானே ஹெட்டு. உங்க ஸ்கூல்ல ஃபண்ட் அந்த MHRDங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லையா உங்க ஸ்கூல்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க கிட்ட கடன் போட்டாங்க. எவ்வளோ? ஸ்கூல் செலவுல பேட்டரி வாங்குனாங்க. ஸ்கூல் செலவுல ட்ரோன் பேட்டரி வாங்குனாங்க bro. அதுக்கு இன்னி காசு. ட்ரோன் bro, ட்ரோன் 1.5 months ஆயிடுச்சு. ட்ரோன் நான் மங்க பத்தி பலம்ராஜ் தான் தெரியும். யார் அவங்க? அவங்க தான் ஏதோ PM. எந்த நாட்டுக்கு மேடம்? பல்லம் ராஜு. பல்லம் ராஜு எந்த நாட்டுக்குமா PM? பேர் போட்டுருப்பாங்க நான் அந்த ஸ்கூல்ல.
அடுத்த பிஎம் நித்யானந்த். சி ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவர் வந்து அந்த காலத்துல இருந்து எம்ஹெச்ஆர்டி மினிஸ்டர். அவர் தான் உங்கள் ஸ்கூலை வந்து திறக்க வச்சார். அதானே உங்கள் ஸ்கூலில் உள்ளே போனதுக்கு ஓப்பனிங் அதுதானே சொல்கிறேன். அது வந்து அந்த காங்கிரஸ் இருந்தப்ப இந்த வசந்த் வந்தார்ல திண்டுக்கல் வசந்தா வாசன் வாசன் ஜி வாசனா திண்டுக்கல் வாசன். திண்டுக்கல்ல வாசன் 2009 to 14 MP யார் திண்டுக்கல்ல? வசந்த் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் சாரோட பேர். எனக்கு அதனால ஜி வாசன் MP தெரியுமா திண்டுக்கல்ல? கே ஆமா. ஏன் MP வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஒண்ணுதான்டா. யார் ஜி வாசன் தானே பாரு. அவர் வந்து அவர் தான் ஃபண்டிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. சரி அதே மாதிரி அப்படி ஃபண்டிங் கொடுத்து எனக்கு டைரி மில்க் தான் கொடுத்தாங்க இண்டிபெண்டன்ஸ் டே. டைரி மில்க் வரை டெவலப் ஆயிருக்காங்க. இங்க பாரு நாகராஜ் 2009ல இருந்து 2014 அவர் பேர் போட்டிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே பார்த்தா வச்சுக்கோ சித்தன் சித்தன் என்எஸ்வி சித்தன் என்எஸ்வி அவர்ட்ட தான் சீட் வாங்கிருக்கேன். அவர்ட்ட சரியா அங்க வந்து இந்த மரத்துக்கிட்ட டேய் போதும் இங்க வெளியில ஒரு மரம் இருக்குது பிரின்சிபல் ரூமுக்கு ஆப்போசிட்ல. அந்த மரத்துக்கிட்ட எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த மரத்தெல்லாம் யாரும் ஊனி வச்சிருக்கான்னு எழுதியிருப்பாங்க. முகேஷ் வந்து எங்க கிளாஸ்ல ஒரு முகேஷ் தெரியும். அவன் பெருமையா சொல்லுவான், பாத்தியா என் போட்டோ வந்து எம்ஹெச்ஆர்டி மினிஸ்டர் பக்கத்துல இருக்கும். பல்லம் ராஜு தானே. இப்ப வந்து அவர் இல்ல சாஞ்சிருச்சா? உடனே அதுக்கு வேற ஒரு ஃபண்டிங் ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆளுக்கு 10 ரூபா டொனேட் பண்ணுங்கன்னு. பண்ணாங்களா ஞாபகம் இருக்காது. ஆனா ஃபண்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. சரி கொஸ்டின் பாரு. calculate the electric potential at the center of the square of side வந்து √2 மீட்டர். ஸ்கொயரோட சைடு எவ்வளோ? √2 மீட்டர். வந்துட்டு 4 சார்ஜ் இருக்கு. எவ்வளோ சார்ஜ் இருக்கு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கூலும் -50 20 மைக்ரோ கூலும். நல்லா பாருங்க வித்தியாசமே இருக்கு. நடுவுல இருக்க கோடு மாறாதா? தம்பி இப்ப ஸ்கொயர்ல வீடு கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோ. ஸ்கொயர்ல நீ என்ன கட்டியிருக்க? ஒரு வீடு கட்டியிருக்க. ஒரு ஸ்கொயரோட வீட்டு கார்னர்ல போயிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுட்ட. இன்னொரு ஸ்கொயர் கார்னர்ல போயிட்டு ஒரு செல்போன் வைக்கிற. இங்கிட்டு ஒரு டேப்லெட் வைக்கிற. அங்கே ஒரு டிவி வைக்கிற. சரியா? கார்னர்ல 4 கார்னர்ல வித்தியாசமான திங்க் வச்சிருக்கே. வீடு வந்து கோணல் ஆகாதா? நீ அப்படிதான் கேட்குற. சார்ஜ் வச்சா இது ஸ்கொயர் கோணல் ஆகுமா? சொல்லு. சார்ஜ் வைக்கிறது அவன் சொல்றேன் டிஃப்ரெண்ட் வேல்யூ வச்சிருக்கீங்களா? அப்போ ஸ்கொயர் கோணல் ஆகாதானே? எப்படிதான் கோணல் ஆகும்? புரியுதா நான் சொன்னது? புரிஞ்சா? ஸ்கொயர்ல நான் 4 வேற திங்ஸ் வச்சிருக்கேன். சரி இதெல்லாம் இப்ப நல்லா பாரு. சைடு ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ? √2 மீட்டர். அப்ப இந்த சைடு எவ்வளோ? சம்பத் இந்த சைடு √2. அப்ப இது எவ்வளோ? அது பேர் எவ்வளோன்னு அது பேர் என்னன்னு கேட்கல. அப்புறம் அது டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் சொல்லு. சரி விடு. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோ. இது ஸ்கொயர்ல இந்த சைடு ஏவா? அப்ப இந்த சைடு எவ்வளோ? 2a √2a √2a கரெக்டா? இது புரியுது தானே எப்படி √2 வந்துச்சு? பித்தாகரஸ் தியரம் a இது a அப்படின்னா இது வந்து √2a கரெக்டா? அப்ப நல்லா பாரு. இந்த சைடு எவ்வளோ இருக்கும்? அப்ப எவ்வளோ? என்ன டிஃபிகல்ட்டி? sum of the square of the height and diagonal 2 தான். இவன் இதுவே உட்காந்து திவ்யா எவ்வளோ நேரம் தெரியுமா நடத்தியிருப்பேன்? √2 × √2 √3 × √3 நீ 9 எப்போ √3 × 3 தானே. நான் அப்போ √3 × √3 9 தானே. நீ ரூட் கேன்சல் ஏன்னா புதுசாக கணக்கு போடுவாங்க. கடைசியாக புரிய வச்சுட்டு. சரியா? புரியுதா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2. அப்போ எனக்கு சென்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? சென்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்க போது? 1 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எனி டிஃபிகல்ட்டி? ஆமாண்டா. √2 சொன்னாலும் உனக்கு 1 மீட்டர் இல்லை கேலனோமீட்டர் வோல்ட் மீட்டர்
வீடியோவும் போட்டீங்களே ப்ரோ இப்போ ரீசெண்டா ஒரு மீட்டர் காமிச்சீங்களா என்ன மீட்டர் எந்த மீட்டரா 1 மீட்டரா 1 meter is equal to how many centimeters? 10 power minus 2 எனக்கு கரெக்ட் வேல்யூ வேணும் 10 power minus 1000 centimeter 10 power minus 2 னு சொல்றேன் நான் வேணும்னா தப்பா சொல்லிக்கிறேன் 10 power minus 2 1000 கொண்டு போறான் 100 centimeter இல்ல 100 சென்டிமீட்டர் தான்டா 1 மீட்டர் எங்கடா ஸ்கேலு அப்ப this is called as 1 meter scale. இந்த 1 மீட்டர் ஸ்கேல் சரியா நீங்க அடிக்க போறீங்க ஓ 1 meter வர 5 feet வர யார் சாமி இவன் ஓ 1 feet னா எத்தனை 1 ஃபீட்னா 12 சென்டிமீட்டரா சரியா 1 ஃபீட்னா சரி 1 ஃபீட்னா 30 சென்டிமீட்டர் 12 இன்ச்சஸ் 30 centimeter ஆமா அப்ப பேசிக்கலி 5 feet அப்ப நான் எத்தனை சென்டிமீட்டர் உட்காந்து மல்டிப்ளை பண்ணுடா 5 into 30 32.5 எக்ஸாக்டா போடணும் 150 வச்சுக்கோ இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 160 கிட்ட இருக்கும் சரியா இது புரியுதா புரியுது இப்போ உனக்கு என்ன வேணும் பொட்டன்ஷியல் அட் சென்டர் வேணும் அப்ப நல்லா பாரு இந்த சார்ஜ்னால இங்க ஒரு பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் கேவை காமன் எடுத்துக்கலாம் சார்ஜ் எவ்வளோ 100 டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 இங்கே சார்ஜ் எவ்வளோ மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமா ஏன் மைனஸ் போடுற இங்கே பிளஸ் -20 மைனஸ் 60 பை 120 10 now கேவோட வேல்யூ என்ன 9 into 10 power 9 இந்த வேல்யூ எவ்வளோ 10 ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே மைக்ரோ இருக்கா into 10 power minus 3 26 மில்லி தான் 10 power minus 3 என்ன பொடிடா போடுறீங்க வெரி குட் ப்ரோ மெக்கானிக்கல் யூஸ் பண்ணிட்டேன் 10 power 9 into 10 power 4 முடிஞ்சா புரியுதா டேய் போதுண்டா electric potential unit V தானா வோல்ட்டு ஓகே நீங்க சொல்லவே இல்ல பாத்தீங்களா 10th நீங்கள் படிக்கவே இல்லை பார்த்தீங்களா மறந்துடு பாஸ்ட்டை பற்றி எல்லாம் மறக்க சொன்ன மறந்துடுவீங்களா ஆ ஒரு சில விஷயம் மறந்துடுவோம் பாரு potential difference the electric potential போட்டு